காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. தாயும் நீயே, தாலாட்டும் நீயே, சேயின் பாவம் தீர்த்து வைப்பாயே. பாதை முழுதும் வந்தவள் நீயே, பாரில் முழுதும் உன்னத தாயே. ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. கடலுக்குள் நின்றோரை காத்து நின்றாயே, தொழிலுக்கு முன் நிற்பாய் என் தாயே. கடலுக்குள் நின்றோரை காத்து நின்றாயே, தொழிலுக்கு முன் நிற்பாய் என் தாயே. மனதுக்குள் எண்ணங்கள் தூய்மை செய்வாயே, மனதுக்குள் எண்ணங்கள் தூய்மை செய்வாயே. மனிதத்தை காத்திடும் என் தாயே, ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. பிள்ளையின் தேவை நீ அறிவாயே, தொல்லைகள் மடியும் முன்னாலே. பிள்ளையின் தேவை நீ அறிவாயே, தொல்லைகள் மடியும் முன்னாலே. உள்ளத்தின் உருவம் நீயே நீயே, உள்ளத்தின் உருவம் நீயே நீயே. எல்லைகள் இல்லாத என் தாயே, ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. தாயும் நீயே, தாலாட்டும் நீயே, சேயின் பாவம் தீர்த்து வைப்பாயே. பாதை முழுதும் வந்தவள் நீயே, பாரில் முழுதும் உன்னத தாயே. ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே.
தேர் தேவதை பவனி வரும் வேளையில் தரணி எங்கும் வழி காட்டுதே. முத்தெடுக்க கடலில் மூழ்கி பார்க்க வேண்டுமே, அன்னை அன்பு அதை மிஞ்சுமே. அவள் அருள் தரணும், உலகம் அதனால் நலம் பெறணும். அவள் அருள் தரணும், உலகம் அதனால் நலம் பெறணும். அன்னை வாழ்க, அருளை வாழ்க, அன்பே வாழ்க, அருளை வாழ்க, திரையே வாழ்க, திரையே வாழ்க, ஒளியே வாழ்க, உயிரே வாழ்க. அன்னை வாழ்க, அருளை வாழ்க, அன்பே வாழ்க, அருளை வாழ்க. கண்ணெதிரே வந்தாளே, காட்சி கொடி தந்தாளே, காலமெல்லாம் நம்மை காக்கத்தானை அணை தந்தாளே. கண்ணெதிரே வந்தாளே, காட்சி கொடி தந்தாளே, காலமெல்லாம் நம்மை காக்கத்தானை அணை தந்தாளே. நானிலமும் சிறக்க நன்மை எங்கும் பிறக்க, நானிலமும் சிறக்க நன்மை எங்கும் பிறக்க, நம் தேடலே நம் அருகே வந்தாளே, நாளுவே நம்மை காக்கவே. அவள் அருள் தரணும், உலகம் அதனால் நலம் பெறணும். அவள் அருள் தரணும், உலகம் அதனால் நலம் பெறணும். அன்னை வாழ்க, அருளை வாழ்க, அன்பே வாழ்க, அருளை வாழ்க, திரையே வாழ்க, திரையே வாழ்க, ஒளியே வாழ்க, உயிரே வாழ்க. அன்னை வாழ்க, அருளை வாழ்க, அன்பே வாழ்க, அருளை வாழ்க. சோலைகள் பூத்திட மாலைகள் போட்டிட, தேவமகள் தென்றலென தேர் மீது வந்தாளே. சோலைகள் பூத்திட மாலைகள் போட்டிட, தேவமகள் தென்றலென தேர் மீது வந்தாளே. காயம் கொண்ட உள்ளங்களின் கண்ணீரை போக்கவே, காயம் கொண்ட உள்ளங்களின் கண்ணீர். யாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் உடலை உண்டு என் இரத்தத்தை பருகுபவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். இறை இயேசுவில் ஆசி பெற்ற அருட்தந்தையர்களே, ஆட்கொள்ளப்பட்ட அருட்சகோதரிகளே, பேரன்பு மிக்க உறவு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் மையமும் ஊற்றுமான நற்கருணையை முதலாக பெற ஆசையோடு தங்களையே தயாரித்து காத்து கொண்டிருக்கும் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைகள் வில்ஃப்ரெட்,
மற்றும் மெலோனி இருவருக்கும் உங்களது ஆசீரும் ஜெபமும் என்றும் நிலைத்திட ஆசிக்கிறோம். அன்பு இறை சமூகமே, நற்கருணையில் தன்னையே உயிருள்ள பிரசன்னமாய் வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்து அதை பெறுபவருக்குள் புகுந்து அவரோடு அவராகவே மாறிவிடுகின்றார். ஆம், இந்த நற்கருணை திருவிருந்தில் கிறிஸ்து நாமாகவும் நாம் கிறிஸ்துவாகவும் மாற்றம் பெறுகிறோம். மேலும் ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டத்திலும் நாம் நற்கருணையை உட்கொள்ளும் போது நம்முள் இருக்கும் பாவங்கள் கழுவப்பட்டு புனிதப்படுத்தப்படுகிறோம். இது கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இலவச கொடை. எனவே இன்றைய நாளில் இந்த விலை மதிக்க முடியாத இலவச கொடையை தங்களது வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க காத்திருக்கும் அன்பு குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். மேலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நற்கருணையின் மேன்மையை உணர்ந்து ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டத்திலும் பங்கெடுக்கவும் தினம் தினம் இயேசுவில் நம்மை புதுப்பித்துக் கொண்டு வாழ்வின் தரத்தை உயர்த்திட அருள் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாயிருக்கும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் ஒருவரே ஆண்டவர் ஒருவரே உன்னத எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 18 முதல் 20 வரை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாலம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அச்சராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றி வைத்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்பு வைத்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவருக்கு 10இல் 1 பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. வார்த்தையின் வழி விழிகளை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி என்றும் உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொலிவினிலை உன்னை பார்க்கின்றேன், புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோவில் ஆண்டவனே. நீயே என் கோயில், நானும் சாயல் உன்னை போல வாழ்வே ஆசையிலே. அதிகாரம் 11, இறைவசனங்கள் 23 முதல் 25 வரை. ஆண்டவர் மீது நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அவர் யோசேப்பின் மகனாக இயேசு அல்லவா? அவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலினிடத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இறக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பிற்மிக்க சகோதர சகோதரிகளே, சிறப்பாக நளினி வெல்ஃபேட், இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாள். உங்களுடைய பெற்றோர் வேளாங்கண்ணி கிறிஸ்துராய் இருவரும் நிறைய பேரை அழைத்து இந்த விழாவுக்கு தயார் செய்திருக்கிறார்கள். ஏன் இந்த நாள் மிக முக்கியமான நாள் என்று உங்களுக்கு தெரியும். அருமையான வெள்ளை ஆடை அணிந்து தூய்மையை வெளிப்படுத்துவதை போன்று இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒப்புரவு அருட்சாதனத்தையும் பெற்றீர்கள். இந்த நாள் இயேசு உங்களுடைய உள்ளங்களிலே வருவதை நீங்கள் விழாவாக கொண்டாடுகிறீர்கள். இது ஒரு திருவருட்சாதனம் என்று சொல்கிறோம். நாளைக்கு எங்களுடைய கல்லூரி வளாகத்தில் சென்ட் ஜோசப் காலேஜில் முதலமைச்சர் விஜய் வருகை தருகிறார். இந்த மாத தொடக்கத்திலேயே வந்து கேட்டார்கள், முதலமைச்சர் இங்கே வர வேண்டும், அதற்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்டார். அதிலிருந்து அவர்கள் தொடர்ந்து தயார் செய்து வருகிறார். ஏற்கனவே 15,000 நாற்காலிகள் போட்டிருக்கிறார். பாதுகாப்புக்கு நிறைய ஏற்பாடு செய்திருக்கிறார். சாதாரண ஒரு மனிதர் முதலமைச்சர் ஆன உடனேயே இவ்வளவு ஏற்பாடுகள், இவ்வளவு முயற்சிகள். இப்படி இருக்கின்ற போது இறைவனே நம்மை தேடி வந்தார்.
இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்து தங்கினார். எவ்வளவு தயார் செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்து பார்க்கலாம். இறைவனை பெறுவது ஒரு பெரிய காரியம். இது இறைவனே நமக்கு தருகின்ற ஒரு கொடை. சாதாரணமாக நாம் பெரிய ஆட்களை சந்திக்க முடியாது. ஆனால் இறைவனே தொடக்கத்திலே மனித ரூபம் எடுத்து நமது மத்தியிலே வாழ்ந்தார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். அவர் நல்லது செய்ததால், நமக்கு வழிகாட்டியதால், நம் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்காக அவர் இறந்தார். ஆனால் உயிர்த்தார் என்று நாம் நம்புகிறோம். அதே இறைவன் 2000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருந்தாலும் நற்கருணை வழியாக எப்போதெல்லாம் நாம் நற்கருணையை பெறுகிறோமோ அப்போதெல்லாம் நமக்குள்ளே வருகிறார், நம்மோடு வாழ்கிறார். ஆகவே இந்த இயேசுவனுடைய வரவுக்கு மெலனி, வில்ஃப்ரெட், நீங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாய நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் தயாரிக்க வேண்டும். இறைவனுடைய வரவுக்காக நாம் நிறைய நன்றி சொல்ல வேண்டும். இந்த நன்றியோடு வாழ்கின்ற உள்ளம்தான் கிறிஸ்தவ உள்ளம். எதற்காக நன்றி சொல்கிறோம்? இறைவன் நம்மிலே வந்தார், நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை அன்பு செய்கிறார். ஆகவே தொடர்ந்து நீங்கள் இருவரும் நன்றி உள்ளத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மெலனி, வில்ஃப்ரெட், இந்த நாளில் நாம் வேறு 2 திருவிழாக்களையும் கொண்டாடுகிறோம். ஒன்று, வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மே 31ஆம் தேதி அன்னை மரியாள் தன்னுடைய முதிய உறவினர் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை நாம் கொண்டாடுகின்றோம். இது மிக முக்கியமான நிகழ்ச்சி, நம்முடைய பைபிளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அன்னை மரியாள் எவ்வாறு தாழ்ச்சி உள்ளத்தோடு உறவினருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரை வாழ்த்துவதி, அவருக்கு உதவி செய்வதோடு இறைவனை புகழ்வதற்காக அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஆகவே அந்த நிகழ்ச்சியையும் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இதோடு இன்னொரு முக்கியமான ஒரு விழா, மூவொரு இறைவனுடைய திருவிழாவை இன்று கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பு, விண்ணேற்றம், பெந்தகோஸ்து இந்த நாட்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு இன்று மூவொரு இறைவனுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். மூவொரு இறைவன் என்றால் என்ன, நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? இதை முழுமையாக நம்முடைய அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தான் இதை மறை உண்மை என்று சொல்கிறோம். மறை உண்மை என்றால் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நம்முடைய அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் தருகிற விதத்தில் இதை புரிந்து கொள்கிறோம். எவ்வாறு ஒவ்வொரு ஜெபத்தையும், ஒவ்வொரு திருவருட்சாதனத்தையும், கிறிஸ்துவ வாழ்விலே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடங்குகிற போது தந்தை, மகன், தூய ஆவியார் என்று தான் தொடங்குகிறோம். நம்முடைய எல்லா மன்றாட்டுகளையும் நாம் இந்த தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரில் தான் நாம் சமர்ப்பிக்கிறோம். ஆகவே இந்த மூவொரு இறைவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம், நமக்கு வழிகாட்டி, இதுதான் நம்மோடு எப்போதும் வரக்கூடிய ஒரு மறை உண்மை என்பதை புரிந்து நாம் இன்று இந்த திருவருட்சாதனத்தில் நாம் பங்கேற்போம். இந்த இயேசு உங்களுடைய உள்ளத்திலே வருகின்ற இந்த நிகழ்வு நற்கருணை, மூவொரு இறைவன், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தது, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இறைவன் இயேசு நமக்குள்ளே வருகின்ற போது நாம் அவரை போல மாற வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவரை போல் நாம் மாற முடியுமா? முழுமையாக முடியாது. ஆனால் அவருடைய காட்டிய பாதையில் நாம் செல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு புது இடத்திற்கு போகிற போது அங்கே இருக்கின்ற கலாச்சாரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். ஐரோப்பாவிலோ, அமெரிக்காவிலோ, ஆஸ்திரேலியாவிலோ நீங்கள் போய் தங்கினால் அங்கே இருக்கின்ற கலாச்சாரம் என்ன? நாட்கள் ஆகும். அநேகரிடத்திலே கேட்போம், எதற்காக இந்த செயலை செய்கிறார்கள்?
எதற்காக இங்கே கூடுகிறார்கள் என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். ஒரு அம்மா இங்கே நம்ம நாட்டில் பட்டிக்காட்டிலேருந்து அமெரிக்காவில் இருக்கிற அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு போய் உதவி செய்யணுன்ட்டு போனாங்க. பயந்துக்கிட்டே போனாங்க. எப்பா நான் விமானத்தில் ஏறினதே இல்லை, விமான நிலையத்தில் எப்படி கேட்டு போகணும்னு எனக்கு தெரியல, எப்படிமா வர்றது? அங்கே அமெரிக்காவில்னு சொல்லிச்சேம்மா பயப்படாதீங்க, எல்லோரும் உதவி செய்வாங்க, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஓரளவு துணிச்சலோடு போனாங்க. கஷ்டப்பட்டு கேட்டு விமானத்தில் ஏறிட்டாங்க. விமானத்தில் ஏறின பிற்பாடு அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறதுனால அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்தப்போ இவங்களுக்கு எதை சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது, இந்த கத்தி முள் இதெல்லாம் உபயோகிக்க தெரியல. கையில் சாப்பிட்றதுக்கும் வெக்கமாக இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் மற்றவங்கள பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால மற்றவங்கள பார்த்தாங்க. பக்கத்தில் இருக்கிற அம்மா எனக்கு டீ வேணும் அப்படின்னாங்க. டீனா தேநீர் வேணும் அப்படின்னாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால இவங்களும் எனக்கும் தேநீர் கொடுங்க அப்படின்னாங்க. தேநீருக்கு என்ன ஏற்பாடு, ஒரு கப்பில் தண்ணி கொடுத்தாங்க. பிறகு அந்த டீ பேக் கொடுத்தாங்க. சரியா, சுகரும் ஒரு பாக்கெட்டில் இருந்துச்சு. இவங்க ஊரில் எப்படி டீ போட்டிருப்பாங்க, கொதிக்கிற தண்ணியில் டீ தூளை கொட்டியிருப்பாங்க. அதே போல் நினச்சிக்கிட்டு இந்த டீ பேக்கை பார்த்துட்டு அப்படியே போடணும்னு தெரியாமல் பட்டிக்காட்டில் இருந்து வந்தவங்க அந்த டீ பேக்கை கிழிக்க போனாங்க. பக்கத்தில் இருக்க அம்மா சொன்னாங்க, இது கிழிக்க தேவையில்லை, சும்மா அப்படியே தண்ணியில் போடுங்க, அதிலிருந்து அதனுடைய ஜூஸ்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே யோசித்து பார்த்து அடுத்தவங்களை பார்த்துட்டு அந்த டீ பேக்கை தண்ணிக்குள்ளே போட்டாங்க. பிறகு சுகர் பேக்கெட் இருந்துச்சு, சீனி, அதையும் அப்படியே போட்டு நினச்சிட்டு அந்த பேப்பரோடு உள்ளே போட போகிறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அம்மா இதை சுகரை மேலே இருக்கிற பாக்கெட்டை கிழித்து கொட்டணும், அப்படியே பேப்பரோடு போடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எனக்கு டீ போடக்கூட தெரியல. ஏன்னா டீ பேக்கை நான் கிழிச்சு போடணுன்னு பார்க்குறேன், சுகர் பாக்கெட்டை அப்படியே போடணுன்னு நினைக்கிறேன். ஐயோ எப்படி போய் அங்கே அமெரிக்காவில் இருக்க போகிறேன் 6 மாதம் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே போனாங்க. ஏன் இவங்களுக்கு கஷ்டம்? இந்த வெளிநாட்டு மக்களுடைய கலாச்சாரம் இவர்களுக்கு புரியவில்லை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போனால் அந்த கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சாதாரண ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தையே புரிந்து கொள்ளாத நாம் எவ்வாறு இறைவனுடைய சமுதாய கலாச்சாரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும்? இறைவனுடைய கலாச்சாரம், இறை மக்களுடைய கலாச்சாரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நளினி, வில்ஃப்ரெட், நீங்கள் இருவரும் கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பைபிளை வாசிக்க வேண்டும், கோவிலுக்கு வந்து திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும், ஜெபங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு இறைவனோடு பேசுவதிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இறைவன் நம்மிடம் என்ன விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இவ்வாறு நடந்தால் ஓரளவுக்கு கிறிஸ்தவ சமுதாய கலாச்சாரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இவ்வாறு இருக்கின்ற போதுதான் நமக்கு முழுமையாக புரியாவிட்டாலும் மூவரை இறைவனை நாம் வழிபடுவதற்கு தயாராகும். நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே போவதற்கு நாம் நம்மையே தயாரிப்போம். இன்று உங்கள் இருவரையும் வாழ்த்துவதற்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவருடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும் உங்களோடு இருக்கட்டும். நீங்கள் இருவரும் நல்ல உடல் நலத்தோடு, மனநலத்தோடு, உறவு நலத்தோடு, ஆன்மீக நலத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோடு இந்த திருப்பலியிலே உங்கள் இருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். உங்களுடைய குடும்பத்தினர், உற்றார் உறவினர் அனைவரும் நல்ல உள்ளத்தோடு, நல்ல உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். விருந்தினருக்கோ நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். இறைமகன் நமக்காய் மனிதரானோ, கண்ணி
இரு அவை குறைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நினைவாக செய்யுங்கள் என்ற இறை இயேசுவின் அழைப்பை ஏற்று ஒவ்வொரு திருப்பலியிலும் தன்னையே கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக அர்ப்பணிக்கும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படவும் தந்தை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணையின் வழியாக இயேசுவின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக மாற காத்திருக்கும் நம் குழந்தைகள் வில்ஃப்ரட் மற்றும் மெலோனிக்காக ஜெபிப்போம். மாறி வரும் கால சூழலால், தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் தங்களது இயல்பை இழந்து பற்பல காரியங்களில் தங்களை பரபரப்பாகவே வைத்திருக்கும் நிலை மாறி அவர்கள் இயேசுவோடு இருக்கவும் தூய ஆவியால் வழிநடத்தப்படவும் பெற்றோருக்கும் பெரியவருக்கும் கீழ்ப்படியும் பிள்ளைகளாக வாழவும் அன்பாலும் பக்தியாலும் தெய்வ பலத்தாலும் நல் ஒழுக்கங்களிலும் தங்கள் வாழ்வை மதிப்பீடுகளால் கட்டி எழுப்பிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். சிறு பிள்ளைகளே என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த இறைவா, இக்குழந்தைகளின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்களை விசுவாசத்திலும் நற்பண்புகளிலும் வழிநடத்த அவர்களுக்கு உமது ஞானத்தையும் அருளையும் தந்துள்ளார். வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்றபடி வாழ வேண்டுமென்று வழிபடுங்கள் என்று மொழித்த இயேசுவே, இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் நற்கருணை ஆண்டவரை அதிகமாக நேசித்து அவருடைய சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் விண்ணக தந்தையை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று மொழிந்தவரே, ஏழைகள், நோயாளிகள், துன்புறுவோர், அமைதியின்றி தவிப்போர் மற்றும் தனிமையில் வாழ்பவர்கள் அனைவரும் உமது ஆறுதலையும் உடனிருப்பையும் உதவியையும் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உன் திருமகன் வழியாக பெற்றுத் தருமாறு உன்னை மன்றாடுகின்றோம். இறைவா எதை நான் தருவின்றே
கொடைகளின் பலனாக உழைப்பின் தலையில் உனக்காக உன்னத கொடைகளின் அவன் கரங்களில் மகிழ்வாக அழைத்தவர் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். அழைத்தீங்க சிறந்ததை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைவுகளை குறித்து காட்டுகின்றன. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் எங்களுடைய செயலுமாகும். இன்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பணிமுறையை ஏற்படுத்தினார். மீட்படைக்கும் பணிபொருளாக முதல் நம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து நம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பணியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை வருகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி உமை போற்றுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளும் நிறைந்துள்ளது உன்னதங்களிலே உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட குளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் நரைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தார்களும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திருவை அன்பில் நிறைவு பெற செய்தது. மேலும் உயிர் திருமண நோக்கத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே எங்களோடு வாழ்ந்து மறைத்த அத்தனை உறவுகளையும் இரக்கத்துடன் பொறுத்து உமது திருமுக உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முதல்வராக இருந்தோம் ஆகிய புனிதர்களும் நாங்களே வாழ்ந்து பகலும் தகுதி பெற்று உம் திருமுக நேச கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். மண்ணுலகிலும் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமைதியான நேரத்திலே குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இயேசுவை முதன்முறையாக உட்கொள்ள இருக்கின்ற இவர்களுக்கு இறைமகன் இயேசு இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இவர்கள் தங்கள் வாழ்வில் அறிவிலும் உடல் அளவிலும் ஞானத்திலும் இவர்கள் மேன்மேலும் வளர்ந்து இயேசுவை தனது தலைவனாக ஏற்றுக்கொண்டு வாழ அவர்களுக்காக அமைதியிலே ஒழுக்கமாக இருப்போம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு அமைதி அளித்தது. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உனக்காக புகழ் கீதங்கள் நீ என் வாழ்வின் ஜீவன், அருள்வாரி பொழிகின்ற தேவன். உனக்காக புகழ் கீதங்கள். அழியாத உணவு, அன்பான உறவு என் உள்ளம் தேடி வருகின்றது. ஒரு ஜோதியை திரு நன்றியுரை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீதிமான்களின் மன்றத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்ற திருப்பாடல் ஆசிரியர்களின் மனநிலையை எம்முள் தாங்கியவர்களாய் இன்றைய நாளின் கொண்டாட்டமாகிய முதல் திருவிருந்து திருப்பலியின் வழியாக எம்மை ஆசீரால் நிறைத்த மூவொரு இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். நீங்கள் உலகம் முழுவதும் என் சாட்சியாய் திகழ்வீர்கள் என்று மொழிந்த இயேசுவின் சீடர்களாய்
இன்றும் தங்களது வாழ்வால் பணியால் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் திகழும் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். எமது எளிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசீரை நிறைவாக பெற்று தந்த உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியின் அடையாளமாக இந்த சிறிய அன்பளிப்பில் மகிழ்கின்றோம். ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் ஆரோக்கியம் புனித கலனார் கல்லூரியின் முதல்வர், ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் இமானுவேல் ஆரோக்கியம் எஸ்ஜேசி, ரெவரண்ட் ஃபாதர் அந்தோனி இனிகோ புனித வளனார் கல்லூரியின் பொருளாளர், ரெவரண்ட் ஃபாதர் சந்தியாகோ புனித வளனார் கல்லூரி, ரெவரண்ட் ஃபாதர் இன்ஃபன்ட் ராஜா பி உடையாப்பட்டி எமது பங்கு தந்தை, ரெவரண்ட் ஃபாதர் சவரிராஜ் தூய மரியன்னை பேராலய பங்கு தந்தை, ரெவரண்ட் ஃபாதர் ஜெபாஸ்டியன் டிசிஎம்எஸ்எஸ் அதிபர், ரெவரண்ட் ஃபாதர் ஆரோக்கியசாமி பி உடையாப்பட்டி மண்ணின் மைந்தர், மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் மற்ற அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் எங்களது நன்றிகள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தங்களது வாழ்வை உருமாற்றி மக்கள் பணியாற்றி வரும் அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். உங்களது உடனிருப்பும் வழிகாட்டுதலும் ஜெபமும் தொடர்ந்து வழங்கி என் குழந்தைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றிகள். மேலும் எங்களை பெற்ற பிள்ளைகள் போல் பேணி பாதுகாத்து வளர்த்து வரும் ஆடிட்டர் ராய்ஜான் தாமஸ் அவர்களுக்கும் புஷ்பவதி தாஸ் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். உங்களை நண்பர்கள் என்றேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எங்களோடு எல்லா சூழலிலும் உடனிருக்கும் என் உறவு சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் வருகை புரிந்து எம் குழந்தைகளுக்காய் ஜெபித்து ஆசீர் அளித்த ஒவ்வொருவருக்கும் எமது உள்ளம் நிறைந்த நன்றிகள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பரலோக வாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த அதிசயிரக்கமன்றோ வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே, இதயம் உன்னை ஏங்கித் தேட வாழ்வின் வழியாய் வாராய் தாயே, வாழ்வின் ஒளியாய் வாராய் தாயே, தரணியர் வாழ்த்தும் தாய்மரியே, வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. சிலுவை நிழலில் தாயானாயம் சிலுவை சுமக்க உதவும் தாயே, பஞ்சமும் நோயும் பசியும் தீர்த்து அன்பின் தாயே காத்திடுவாயே, தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே, தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாயே, வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. துயரும் இன்னலும் எம்மை தாக்க காப்பாய் தாயே, பிள்ளை நானே, கருணையின் உருவே கண்ணி தாயே, கனிவுடன் என்னை காத்திடுவாயே, தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே, தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாயே, வாழ்க 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 தாயே, 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 வாழ்க 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 தாயே.